உண்மையிலேயே அந்த பர்சனை வார்டன் தான் கொன்னாங்களா? ஆனால் வார்டன் மேலே இந்த பழி விழுறதுக்கான காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இதுக்கப்புறம் நடந்தது என்ன அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். நம்ம நயனாக்கு தலையும் புரியல, வாழும் புரியல, ஒன்றும் புரியல. ஆனால் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. சாய் கிட்ட விளக்கமா என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் தெரிய வருது, இல்லை இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள ஒரு கைதியை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கைதியோட இடத்துல வேற ஒருத்தங்க வெளியிருந்து வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் உன்னை வார்டன் பண்ணியிருக்காங்க. அப்படி எந்த கைதியை வார்டன் ரிலீஸ் பண்ணாங்களோ அவங்க தான் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சனை மர்டர் பண்ணது வார்டன் தான், அதுக்கு கண்ணால் பார்த்து சாட்சியம் வேற இருக்கான். இதெல்லாம் சொல்லி தான் ஜெயிலுக்கே வந்து வார்டனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சாய் விலாவரிய சொன்னதுக்கப்புறம் சாயையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. நாங்கள் வார்டனை பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த கான்ஸ்டபிள் எல்லாம் கொஞ்சம் உள்ள பிஸியாக இருக்கார் போல இருக்கு. வேற ஒருத்தர் தான் வந்து இல்லாமல் இப்போ கரெக்டான டைமில் உங்களை பார்க்கலாம் அலோவ் பண்ண முடியாதுன்ட்டு போயிடுவாங்க. இந்த பக்கம் சீஃப்க்கு திக்குன்னு இருக்கு. ஏன்னா இவர் தானே அந்த ஆர்டர் கொடுத்தது, அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஒரு பர்சன் அந்த பர்சன் இடத்துக்கு ஜெயிலுக்கு வருவாங்கன்னு சொல்லி அதன் பேரில் இவர் கொடுத்த ஆர்டரின் பேரில் தானே வார்டன் அந்த வேலையை செஞ்சாங்க. அதனால ஜிங்ச் ஆஃபீஸர் இதை பாருங்க, இப்பொழுதுக்கு வேணும்னா அந்த வார்டன் லாயலாக இருக்கலாம் உங்களுக்காக உங்கள் பேர் எடுக்காம. ஆனால் அவங்க பண்ணுற டார்ச்சரில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்படி பண்ண சொல்லி எனக்கு ஆர்டர் கொடுத்ததே சீஃப் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறப்போ சீஃபுக்கு அவரோட பதவி, அவருக்கு மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடுவாரோ அப்படிங்கிற பயம். ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வார்டன் ஏன் இப்படி மாட்டிக்கிட்டாரு, உண்மையில் என்னதான் நடந்தது அப்படின்னு வார்டன் மேலே ரொம்ப கவலையாக இருக்கு. அதுக்கப்புறமாக நம்மளோட தேவோன்னு விசாரிக்கிறாங்க. அதன் வகையில் தெரிய வருது, சின்ன சின்ன பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறவங்க எல்லாரையும் ஒன்றா கேதர் பண்ணிட்டு இருக்கிறது நயனா தான். நயனா யாருக்குமே தெரியாமல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹெல்ப்பாக வந்துட்டு பென் இருக்காங்க, ஜி இருக்காங்க. ஜிக்கெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்க பிஸ்னஸ்மேன் மூலியமாகவும் ஃப்ரெண்டு மூலியமாகவும் நம்ம தேவோனுக்கு தெரிய வந்துருச்சு. அது போக இப்போ தேவோன் விலை நிர்ணயம் பண்ணுற டீமில் தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற 2 ஹெல்ப்பரை கூட அனுப்பிச்சிருப்பாங்க யாருன்னு விசாரிச்சுவாங்கன்னு சொல்லி. அப்படி விசாரிச்சுட்டு வந்தவங்க, சார் அந்த பொண்ணு நயனா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணாம தான் இந்த பிசினஸை நடத்திட்டு இருக்கா, அது இல்லீகல் தான், நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோமான்னு கேட்கறதுக்கு வேண்டான்னு சொல்லிடுறாரு தேவோன். அதுக்கு பதிலாக நயனா வந்து க்ளோஸாக கண்காணிக்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமாக சரி இப்போ இறந்து போனார் இல்லையா வார்டன் கொண்டதாக சொல்கிற அந்த நபர் யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ நயனாக்கு சில நியூஸ் தெரிய வருது. அதில் இப்போ இறந்து போன ஆளுக்கு வந்துட்டு நிறைய இல்லீகலான பிஸ்னஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்பிளிங் ஹவுஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரூபா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பிஸ்னஸோட ஃபண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறவர் இவர் தான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நயனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பிஸ்னஸ் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு அவங்க எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்கிற சமயத்தில் கவர்னர் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு ஹெல்ப்புக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கவர்னர் வந்து உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நயனாவை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் இந்த அன்னிக்காரியை தான் காட்டுறாங்க. இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இந்த அண்ணன் வந்திருப்பாங்க, கூடவே அடியாளும் வருவாங்க. அன்னிக்காரி கேட்பாங்க என்னங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறதுக்கு போலீஸ்ல எல்லாம் பேசிட்டேன், அந்த வார்டனை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்மளையும் விசாரிப்பாங்க, நம்ம ஒன்றும் இந்த இன்வெஸ்டிகேஷன் லைட்டாக எடுத்துக்க முடியாது. நான் இறந்து போனவன் நம்மளுக்காக வேலை செஞ்சிருக்கா, நம்ம ஃபினான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணவாம, ஸோ கண்டிப்பாக நம்மளையும் விசாரிக்க வருவாங்க அப்படிங்கிறாங்க. அன்னிக்காரி அடியாலை பார்த்து இதை பாரு, இறந்து போனவுக்கு நம்மளுக்கும் இருக்கிற கான்டாக்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறப்ப சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அடியால் போயிடுவான். அதுக்கப்புறம் அன்னிக்காரி தான் ஹஸ்பண்டை பார்த்து கேட்பாங்க, என்னங்க நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லை, நம்ம எல்லாத்தையும் சரி வர முடிச்சிட்டோம்ல அப்படிங்கிறதுக்கு. அப்படின்னு தான் நினைக்கிறேன், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீயும் அந்த இறந்து போனாலும் தேவையில்லாம் பண விஷயத்துல விளையாண்டுருக்கீங்க, அதுவும் ரூபாக்கு தெரியாம நீ எதுக்கு பணத்தை எடுத்துக்கிட்டு தனியா வச்சுக்கிட்ட, அது தப்பு தானே. ரூபாக்காக பிசினஸ் எல்லாத்தோட பணத்தை வந்து ஹேண்டில் பண்றவனே செத்து போனவன் தான். அப்படி இருக்கிறப்ப அவன்கிட்ட இருந்து நீ எப்படி மறைக்க முடியும்? நீ பண்ண வேலையினால பாரு, இப்போ அவனை கொன்னு அதை மறைக்க பார்த்து அப்பப்பா அப்படின்னு இருக்கிறப்போ என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் என்னமோ எல்லாம் என்னோட சுயநலத்துக்காக என்னோட தனிப்பட்ட ஆதாயத்துக்காக பண்ண மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம குடும்பத்துக்காக நம்ம பையனுக்காக பண்ண, கடைசி வரைக்கும் உங்க தங்கச்சி ரூபாக்கு கீழேயே நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே அப்படி கூஜா தூக்கிட்டே இருக்கலாங்கிற மைண்டோ உங்களுக்கு. இதை பாருங்க, தப்புன்னா நம்ம 2 பேர் சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அதுல இதுவும் ஒண்ணு. இதுல இருந்து ஒழுங்கா தப்பிக்கிற வழியை பார்க்கலாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னைய குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. சோ கொன்னது இவங்க, இது தெரிய வருமா இல்லையா அப்படிங்கிறது தான் விஷயமே. இந்த பக்கம் ரூபா வந்து ராஜமாதாவை பாக்குறதுக்காக கிளம்பிட்டு இருப்பா. வெளியே வர்றதுக்கு முன்னாடி அங்க எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அங்க ஹெட்மெய்டும் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்து இதை பாரு, நான் இல்லாத நேரத்துல என் புருஷன் கூட சேர்ந்து ஏதாவது பண்ணலான்னு நினைச்சேன், கொன்னுடுவா அப்படின்னு மிரட்டிட்டு போவாங்க. இது ஷினியும் கேட்டுட்டு தான் இருப்பா. ஷினி அந்த இன்னொரு மேடி கிட்ட கேட்பாங்க, அம்மா ஏன் இவங்க கிட்ட இப்படி கோச்சிட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியாதுமான்னு சொல்லிடுவாங்க. ஆனாலும் இவ அடங்குற மாதிரியே கிடையாது. இன்னொரு மேடு சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க, உங்க உயிருக்கே ஆபத்தாயிட்டு போகுது, ரூபா மேடம் கோவம் வந்து என்ன வேணா பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ என்ன வேணா பண்ணுவானோ அதுக்கு நானும் என்ன வேணா பண்ணுவேன். நான் மட்டும் எப்படியாவது ஜங்கை அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவர் மூலியமாக அவர் குழந்தைக்கு நான் தாயானா மட்டும் போதும், அதுக்கப்புறம் இந்த ரூபாவாவது கீப்பாவாவது யாரும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நல்லா கமன் பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுக்கிட்டு காஃபியோ டீயோ கொடுக்கறதுக்காக ஜங்கோட ரூமுக்கு வருவாங்க. ஜங்கு காஃபி குடிக்கிறப்போ அடடே ஸ்மெல் நல்லா இருக்கே அப்படிங்கிறப்போ அது அந்த கப்லேருந்து வர்ற ஸ்மெல் இல்லை, என் உடம்புல இருந்து வர்ற ஸ்மெல் அப்படிங்கிறப்போ நீ இன்னும் கிவ் அப் பண்ணலையா,
அன்னைக்கு தானே என் பொண்டாட்டி உன்னை அந்த அடி அடிச்சா, இன்னுமா உனக்கு என் மேலே அவ்வளவு லவ் அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, என்னால் அவ்வளோ சீக்கிரம் கிவ் அப் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிற சமயத்தில் ஜங்குக்கும் எனக்கும் ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ. அதுக்கப்புறமாக கவர்னரை பார்க்கறதுக்காக நான் என்ன வருவேன், என்ன கூப்பிட்டீங்களாமே சார் அப்படிங்கிறப்போ, ஆமாம்மா இந்த மாதிரி வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு ப்ரேயர் பண்ண வேண்டியதாக இருக்குது, இறந்து போன முன்னோர்களுக்காக பண்ண போகிறாங்க, அதை பற்றி ராஜமாதா கிட்ட பேசுறதுக்காக போகணும். அதுக்கு முன்னாடி நீ ராஜமாதாவை போய் பார்த்ததாக நான் கேள்விப்பட்டேன், உனக்கு எப்படிமா அவங்கள தெரியும், தனியாக போய் மீட் பண்ணுற அளவுக்கு எப்படி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு, இந்த மாதிரி நான் வார்டனா இருந்தப்போ நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நயனா உன்னை பற்றி தெரிஞ்சுக்க எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி வாமா என் கூட நம்ம ராஜமாதாவை பார்க்க போகலாம் அப்படிங்கிறப்போ, ராஜமாதாவை பார்க்கறதுக்காக தானே குரூப்பாக வந்திருப்பா. ஆக்சுவலாக ராஜமாதா ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா உண்மையும் அரசருக்கு தெரிஞ்சிருச்சு, இப்படிலாம் கேட்டுட்டார் அப்படிங்கிறது ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி சாமி கும்பிடலாம், முன்னோர்களுக்கு கும்பிடுவதன் மூலியமாக உங்கள் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதே வந்து ரூபா தான். சரி ரூபா, நீ சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ரேயருக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற சமயத்தில் மெய்டு வந்து சொல்லுவாங்க, கவர்னர் ஆஃபீஸில் இருந்து கவர்னரும் கிளர்க்கும் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜமாதாவும் வர சொல்லிடுவாங்க. இவ அப்படியே கொஞ்சம் ஒதுங்கி உட்காருவா. அந்த சமயத்தில் கவர்னரை பார்த்தெல்லாம் வந்து ஷாக் ஆகலை இந்த ரூபா. நயனாவை பார்த்து ஷாக்காவா, எங்கே போனாலும் இவ வந்து நிற்கிறாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக ராஜமாதாவை பார்க்கறதுக்கு கவர்னரே தான் வந்திருப்பாரு. எதுக்காகனா இந்த மாதிரி மக்கள் பணத்தில் நம்ம அதிகமாக ரிச்சுவல்ஸ் பண்ணுறோம், சாமி கும்பிடுறதுக்காகவே வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பணம் பார்த்து செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ராஜமாதா ரொம்ப கம்மியான பணம் தான் கொடுத்துருக்காரு, அதில் இந்த ப்ரேயரை 3 நாள் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கிறப்போ ராஜமாதாவையும் முந்திட்டு ரூபா தான் பேசுவா. இந்த பூஜை அப்படிங்கிறது இறந்து போன முன்னோர்களுக்கு மட்டும் கிடையாது, சூரியனையும் நினச்சி நம்ம கும்பிட போகிறோம், இது மக்களோட நலனுக்காக தான், இதுக்காகலாம் வந்துட்டு அரசர் வந்து எப்படி தடை போட முடியும், நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க ராஜமாதாவும். இதை பாருங்க, நம்ம பண்ணுறது நாட்டு மக்களோட நலனுக்காக தான், அரசர் இதை புரிஞ்சுக்கணும், இதுக்கு அரசர் தடை போட்டால் அரசரோட ரெப்புடேஷனுக்கு தான் பிரச்சனை ஆகும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் அரசர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் ரிச்சுவலுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை மட்டும் போக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரூபாவை பார்த்து நீயும் கிளம்பு ரூபா, நான் அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறப்போ ராஜமாதா அது அப்படின்னு ஆரம்பிக்க, ஏன் ரூபா நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா, இல்லை ராஜமாதா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு, என்ன இவன் ராஜமாதா கிட்ட தனியாக பேச, அதுவும் என்ன வச்சுக்காம பேசுகிற அளவுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு முறை மறைச்சிட்டு போயிடுவா. ராஜமாதா அந்த ஹேர் பெயினை பற்றி தான் கேட்குறாங்க. நம்ம நான் என்ன உண்மைதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த வார்டனோட ஆஃபீஸ் ரூமை வந்து சுத்தம் பண்ணுறப்ப தான் அந்த ஹேர் பின் கிடச்சிருக்கு, அதை தவிர்த்து அந்த ஹேர் பின் அந்த இடத்துக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறதுல அங்கே யாருக்கும் தெரியாது ராஜமாதா, இவ்வளோதான் நான் விசாரிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ, அப்படியா அப்படின்ட்டு ராஜமாதா யோசிப்பாங்க. ராஜமாதா நான் உன்னை கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க, அது சாதாரண ஒரு ஹேர் பின், அதை பற்றி நீங்கள் இவ்வளோ ஏன் கேட்குறீங்க, நான் கேட்டது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சும்மா ஒரு கியூரியாசிட்டியில் கேட்டேன் அப்படிங்கிறப்போ, ரகசியமெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த ஹேர் பின் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்க அரசரோட தங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். புரியல, அந்த ஹேர் பின் ஒரு பொண்ணுக்கு தான் போகும், பொண்ணுக்கு தான் ஹேர் பின் யூஸ் பண்ணிப்பாங்க, அது எந்த பொண்ணுக்கிட்ட இருக்கோ அந்த பொண்ணு அரசரோட ஒரு நாள் இரவை கழிச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்லணும்னா அந்த ஒரு நாள் அவ பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். புரிஞ்சுதா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டது பயங்கரமா ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை ராஜமாதா இந்த ஹேர் பின்னுக்கு பின்னாடி இப்படி கூட ஒரு விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். சரி நயனா, நீ இன்னும் அது எப்படி அந்த ஹேர் பின் அந்த ஜெயிலுக்கு வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. வெளியே வந்த நயனாக்கு யோசனை நிறைய விஷயங்கள்லாம் வருது. அந்த அரசோட பர்சனல் மேட் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த ஹேர் பின்னுக்கு பின்னாடி வந்து உன் அப்பா யாருங்கிறதுக்கான க்ளூ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஆனால் தெளிவாக எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் வந்து நயனாக்கு ஞாபகம் வருது. அந்த சமயத்தில் இன்னும் போயிருக்க மாட்டாங்க இந்த ரூபா. ஏய் நில்லு அப்படின்னு சொல்லி நயனாவை கூப்பிட்டு, ஆமாம் ராஜமாதா கிட்ட என்ன பேசினேன், என்ன சொன்ன, ஒழுங்கு மரியாதையை சொல்லலாம் கொண்டுருவேன் அப்படிங்கிறப்போ, ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், கவலைப்படாத, நீ என்னை மர்டர் பண்ண முயற்சி பண்ண உன் பொண்ணு தான் எனக்கு கடத்தினா அப்படிங்கிறதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. நான் அவ்வளோ ஈஸியாக உன் சாப்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அப்படியே க்ளோஸ் பண்ணணும்னு பார்த்தாலும் அதில் சின்ன விஷயம் நீ வெளியே வந்துடுவேன், உனக்காக நான் பெருசாக வச்சிருக்கேன். யாரடி மிரட்டுற அப்படின்னு ரூபா சொல்கிறப்போ, இதை பாருங்க, நீங்கள் என்ன மிரட்ட முடியாது, நீங்கள் எந்த அளவுக்கு என்ன மிரட்டுறீங்களோ பயமுறுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக வந்து நிற்பேன். இப்போது நீங்கள் வச்சிருக்கிற பிஸ்னஸில் ஃபினான்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுற ஒரு பர்சன் இறந்து போயிட்டாரு, அதை பற்றி ஃபஸ்ட் நினச்சி கவலைப்படுங்க, அதில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு நான் வெளியே கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறப்போ, இப்போ தான் அந்த பர்சன் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ரூபாக்கு தெரியுது. அதுக்கப்புறமாக அரசரோட பர்சனல் மேட் வந்து சொல்கிறாங்க, ராஜமாதா இந்த மாதிரி ஒரு செரிமனி வந்துட்டு 3 நாள் வரைக்கும் அந்த பூஜையை இது பண்ண போகிறாங்க, அதுக்கு அரசரான நீங்களும் வரணும்னு சொல்லி விட்டுருக்காங்க அப்படிங்கிறப்ப அரசர் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்கள போனதுக்கு அப்புறமாக தான் பர்சனல் பாடி கார்டு சொல்லுவாங்க, அரசரே அந்த செரிமனிக்கு போகிறேன் அப்படிங்கிறீங்களே, இந்த மாதிரி பூஜை ப்ரேயர் எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்த்துக்கிறது கவர்னரோட ஆஃபீஸ் தான், அங்கே தானே கிளர்க்கா நயனா வேலை செய்கிறா, அப்போ இந்த ப்ரேயருக்கோ வருவா இல்லையா, உங்களை பார்த்துட்டா நீங்கள் தான் அரசர்னு தெரிஞ்சு போயிடும். ஆமாம் இல்லை, அது நான் மறந்தே போயிட்டேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அரசரே, அந்த செரிமனிக்கு வந்துட்டு நயனா வராமல் நான் ஏதாவது பண்ண பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு போகிறப்போ, இல்லை ஒரு நிமிஷம் இல்லை, எதுவும் பண்ண வேண்டாம், இதுதான் சரியான தருணம், நான் அரசர் அப்படிங்கிறது நயனாக்கு தெரிஞ்சுட்டு போகட்டும், ஏன்னா நான் நயனாவை போயிட்டு ரகசியமாக பார்க்குறது, அவளை ரகசியமாக பார்க்க வர சொல்கிறது அப்படிங்கிறத உயிருக்கு ஆபத்தாக போயிடும். நான் அரசர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நான் அவளை கூப்பிட்டே பேசினாலும் அவளை யாரும் வந்து எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா அப்படி நயனா ஏதாவது பண்ணா அரசர் நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் வந்து இருக்கும். அதனால இந்த செரிமனிக்கு நயனா வரட்டும், என்ன பார்க்கட்டும், நான் அரசர்னு தெரிஞ்சுட்டு போகட்டும், விட்டுரு அப்படிம்பாங்க.
இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கான்ஸ்டபிள் இருந்து எல்லா போலீஸையும் நிற்க வச்சுட்டு உயர் அதிகாரி சொல்றாங்க, இந்த பாருங்க இப்ப இறந்து போன பர்சன் வந்துட்டு ரூபா மேடமோட பிசினஸ்ல பினான்ஸ் எல்லாத்தையும் டீல் பண்ணிட்டு இருந்தவர், அதனால இந்த கேஸை நம்ம சீக்கிரம் முடிக்கணும், எவ்வளவு சீக்கிரம் முடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது அப்படிங்கிறாங்க. இப்ப நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த ஜெயிலோட வார்டன் மேலதான் எல்லா சந்தேகமும் இருக்கு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஆதாரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கான்ஸ்டபிள் இருப்பாங்க. பட் அவர் எதுவும் வந்து பேசிக்க மாட்டாரு, சொல்லிக்கவும் மாட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு அதிகாரியை கூப்பிட்டு, ஐயா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா, அந்த வார்டனை எனக்கு வந்து பல வருடங்களா தெரியும், சின்ன சின்ன மாதிரி பணத்துக்காக வந்துட்டு தான் பண்ணுவாரே தவிர்த்து கொலை பண்ற அளவுக்குலாம் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படிங்கிறாங்க. எமோஷன்ஸை தள்ளி வை, இல்லைன்னா நீயும் மாட்டிப்ப, புரிஞ்சுது அப்படின்னு மிரட்டி விட்டு போயிடுவாங்க. இங்க வார்டனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க ஒரு அதிகாரி வர்றப்போ, ஐயா நான் எதுவும் பண்ணல, ஏன்னா அந்த ஆளை கொல்லல அப்படிங்கிற சமயத்துல பேசாம எங்களுக்கு எல்லாம் ஆதாரமா கிடைச்சிருக்கு, நீ நிறைய வாட்டி கேம்பிளிங் விளையாட போயிருக்க, அதுவும் இப்ப இறந்து போன ஆள் வச்சிருக்கக்கூடிய கேம்பிளிங் ஹவுஸ்க்கு விளையாட போயிருக்க, அங்க நிறைய பிரச்சனை வந்திருக்கு, உண்மையா இல்லையா? ஆமா வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சொசுருக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண போனப்போ இறந்து போன பர்சனுக்கும் உனக்கும் சண்டை வந்திருக்கு. ஆமா சண்டை வந்திருக்கு. இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு நீ கொண்டிருக்க, அதுக்காக ஜெயில இருந்து அவனை ரிலீஸ் பண்ணிருக்க, யாருக்கு தெரியாம அவன் இடத்துல இன்னொரு ஆள் இருக்கிற மாதிரி பண்ணிருக்க, சும்மா விட முடியாது, கொன்னதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் டார்ச்சர் பண்றாங்க. வார்டனுக்கு என்னன்னா இதெல்லாம் நடந்தது, ஆனா நம்ம மர்டர் பண்ணல, இப்போ இது எல்லாமே வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு மர்டர் பண்ணதும் நீ தான் சொல்றாங்களே அப்படின்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போதான் கமிஷனர் ஞாபகம் வராங்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வந்து சொல்லி நான் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, சரி கமிஷனை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நயனா வந்து கேட்குறப்போ ஜெயிட் லேடி சொல்கிறாங்க, ஐயோ கமிஷனர் ஊரில் இல்லை வெளியூர் போயிருக்காங்களேம்மா அப்படிங்கிறாங்க, எப்போ வருவார்னு தெரியாது அப்படிங்கிறப்ப இப்போ நயனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ அந்த இறந்து போன பர்சனை பற்றி தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால ரொம்ப கோவமாக ரூபா வந்து கேட்குறா, அந்த ஆள் இறந்து போனது நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்லலை, எனக்கே எதுவும் தெரியாமல் மறைச்சு வைக்கிறீங்க, அவன் நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான ஃபினான்ஸ் எல்லாத்தையும் அவன் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான், இப்போ அவன் இறந்து போயிருக்கான், ஏன் என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை ரூபா ஆக்சுவலாக நம்ம பிஸ்னஸ்க்கான ஃபினான்ஸ் எல்லாம் வந்து அவன் தான் பார்த்துக்கிட்டான், அவன் திடீர்னு ஸ்மக்லிங் பண்ணி அதனால ஜெயிலுக்கு போயிட்டான், ஜெயிலில் கொஞ்சம் பணம் கொடுத்தா அவனை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் இடத்துக்கு இன்னொரு ஆளை வந்து கொண்டு வந்து வச்சுக்குவாங்க, அந்த மாதிரி ஏதோ பண்ணி அவன் ரிலீஸ் ஆகி வந்திருக்கான், அப்போ நைட் அவன் வீட்டில் யாரோ வந்து அவனை கத்தியால் குத்தி கொண்டிருக்காங்க. ஆனால் நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம பக்கம் எதுவும் திரும்பாது, ஏன்னா நம்ம சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட எதெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே நாம வந்து எடுத்துட்டோம், அதே மாதிரி நம்மளையும் அவனையும் கனெக்ட் பண்ற மாதிரி நம்ம கிட்ட இருந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி வச்சிருக்கோம், அதனால எதுக்கும் கவலைப்படாது அப்படிங்கிறாங்க. அப்படியா நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூபா விட்டுருவா. அதுக்கப்புறம் அண்ணனும் அன்னிக்காரியும் தனியாக வந்து, என்னங்க சீக்கிரமாக போலீஸை வந்து நாம் இது பண்ணணும், இந்த கேஸை சீக்கிரம் முடிக்க சொல்கிறது தான் நம்மளுக்கு நல்லது, இல்லைன்னா மாட்டிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி பணம் கொடுத்து சரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கான்ஸ்டபிள் வந்து இவங்க எல்லாத்தையும் பார்க்க வராங்க. நயனா கிட்ட எல்லாமே சொல்கிறாங்க, இதை பாரு நயனா, வார்டன் வந்து அந்த பர்சனை மர்டர் பண்ணலை நான் நம்புகிறேன், ஆனால் எல்லா ஆதாரமும் அவர் தான் மர்டர் பண்ணான்ட்டு இருக்கு, வார்டனுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கு. இறந்து போன ஒரு வார்டனும் வந்து சொசூருக்கு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண போயிருக்காங்க, அங்கேயும் சண்டையாயிருக்கு. இறந்து போனவுக்கு நிறைய கேம்பிளிங் ஹவுஸ் இருக்கு, அங்கேயும் போய் கேம்பிளிங் விளையாண்டப்போ சண்டையாயிருக்கு. இவ்வளவு எகெயின்ஸ்டா இருக்கு, கண்கண்ட சாட்சி வேற இருக்கு அப்படிங்கிறாங்க. நயனாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு சின்ன பிளான் பண்ணிருப்பாங்க, சாய் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அந்த இறந்து போன பர்சன் அவரோட வீட்டுக்குள்ளதான் இறந்து போய் கிடந்தார், வீட்டுக்குள்ள அப்படின்னா வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருக்கும் இல்லைங்களா, அங்கதான் இறந்து போய் கிடந்தாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டை சுத்தியும் போலீஸ் காவல் இருக்கும், பட் நீங்க எப்படியாவது உள்ள போய் நம்மளுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு பாருங்க அப்படிம்பாங்க. சாய் கூட இருக்கிற பையனும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு இது மாதிரி இருக்குங்க, டேபிள் மாதிரி இருக்கும், அந்த டேபிள்குள்ள ஒரு சீக்ரெட் பிளேஸ் இருக்கும், அதுக்குள்ள இருக்கிற சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. சாய் வந்துட்டு இதை பாட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் நான் என்ன கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு அவளை பத்திரமா வைக்க சொல்லு, நான் போய் தேவோனை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவோன் கிட்ட வந்து, இந்த மாதிரி இந்த வார்டன் நம்ம நயனாவோட வளர்ப்பு அப்பாவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு யாரையும் மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இறந்து போன பர்சன் வேற யாருமே இல்லை, ரூபாவோட பிசினஸ்ல ஃபினான்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற பர்சன் அப்படிங்கிறப்போ மீனா ஓடி வந்து, தேவோன் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்னு சொல்றாங்க அப்படிங்கிறப்ப என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி அந்த வார்டனும் இறந்து போன பர்சன் இங்க ட்ரிங்க்ஸ் பண்ண வந்தாங்க, அப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையா நடந்தது, அந்த சமயத்துல யாரு வந்து சர்வ் பண்ண பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க வந்திருக்காங்க அப்படிங்க. அந்த அன்னைக்கு 3 பொண்ணுங்க வந்துட்டு சர்வ் பண்ணியிருப்பாங்க, அதுல ஒரு பொண்ணு சாய் கூடிய ஒரு பொண்ணு இருப்பா இல்லைங்களா, அந்த பொண்ணு தான். மற்ற 2 பொண்ணுங்களும் பயப்படுறத பார்த்துட்டு ஹெட் லேடி அன்னைக்கு இந்த பொண்ணு தான் சர்வ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு உண்மையை தான் சொல்றா, ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லிட்டு நம்ம தேவோன்னு பேசியிருப்பாங்க, உண்மையில அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. அப்பதான் இந்த பொண்ணு சொல்லியிருப்பா, ஆக்சுவலா என்னோட சேர்ந்து 3 பொண்ணு சர்வ் பண்ணோம், இப்போ இறந்து போனவரும் அந்த வார்டனும் வந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இறந்து போனவருக்கு நிறைய கேம்பிளிங் ஹவுஸ் இருக்கும், அதெல்லாம் விளையாட போன சமயத்தில் வார்டன் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது பேசுனதுல தெரிஞ்சது. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்லியா சேர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு சரக்கு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த இறந்து போனவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நயனா ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு மனைவியே இருந்தாலும் எனக்கு நயனாவை பிடிச்சிருக்குன்னு அவளை கான்கோபினா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ தான் அந்த நயனா பொண்ணை தூக்கி வளர்த்த, ஸோ நீ ஓகேன்னு சொன்னா நயனா என்ன கட்டிப்பா அப்படின்னு கேட்டது இவருக்கு கோவம் வந்துடுச்சு, அவ என் பொண்ணுடா, என் பொண்ணை எப்படா நீ கேட்க போச்சு அப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்சாங்க, நாங்கள் தான் கஷ்டப்பட்டு விலக்கி விட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க.
இதுக்கப்புறமாக மீனா வந்துட்டு தேவன் கிட்ட சொல்லுவாங்க, ஆக்சுவலி இது எனக்கு அப்பவே தெரியும் தேவன், பட் சொசூரில் வந்துட்டு இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறது சண்டை போட்டுக்கிறது சாதாரண விஷயம் அப்படிங்கிறனால உன் காதுக்கு கொண்டு வரல, ஆனால் அது இந்த அளவுக்கு போய் முடியும்னு தெரியல அப்படிங்கிறப்போ, சரி அந்த இறந்து போன பர்சனை பற்றி உனக்கு என்ன தெரியுங்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எனக்கும் தெரியும். அந்த ஆள் வந்து கேம்பிளிங் ஹவுஸ் எல்லாம் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ரூபாவோட பிஸ்னஸில் ஃபினான்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது இவன் தான், எனக்கும் அவ்வளோதான் தெரியும்பாங்க. அதுக்கப்புறமாக கான்ஸ்டபிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. நயனா இப்போ பக்கத்தில் காவலுக்கு இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் மாறுவாங்க, அப்போ போய் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல அந்த கேப்பில் வந்து நயனா பார்க்குறா. நயனா வந்து பார்க்குறதுக்கு நான் யாரையும் மர்டர் பண்ணல நயனா அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் அழுவாங்க. ஆனால் நீங்கள் அவரோட கேம்பிளிங் ஹவுஸ்க்கெல்லாம் போய் விளையாண்டுருக்கீங்க, அங்கே கடன் வேறு வச்சிருக்கீங்க, சொசூருக்கு அவர் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண போனப்போ சண்டை போட்டிருக்கீங்க. ஆமாம் நீங்கள் கேம்பிளிங்கில் நிறைய கடன் வச்சிருக்கீங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லலை? அது சொல்லாததுக்கு காரணம் என்னால் நீ கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு தான். இந்த கேம்பிளிங் கெட்ட பழக்கம் தான் என்னால் விட முடியல. ஆனால் அதுக்காக நான் யாரையும் மர்டர் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கத்தியால் குத்துனதை கண்கண்ட சாட்சி இருக்கே, ஐ விட்னஸ் இருக்கே அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல நயனா அப்படிங்கிறப்போ, சரி இதை பாருங்க, நீங்கள் அந்த ஆள் ஆக்சுவலாக ஜெயிலில் தான் இருந்தான், இறந்து போனவன். அவனை வந்து நீங்கள் வெளியே விட்டுருக்கீங்க, அவன் இடத்துக்கு இன்னொருத்தனை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தது சீஃப் தானே, அந்த உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நயனா நான் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை. ஏன்னா என் பக்கம் இவ்வளவு சாட்சியங்கள் எல்லாம் எதிராக இருக்கிறப்போ அதை சொன்னால் நம்புவாங்களா என்னன்னு தெரியலையா, அதுதான் சொல்லலை அப்படிங்கிறப்போ, ஆக்சுவலாக நல்லது பண்ணீங்க, சொல்லலை, சொல்லாமல் இருங்க, அதுதான் நல்லது. இந்த மாதிரி அந்த பர்சனை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ண சொன்னது சீஃப் தான், அதன் பேரில் தான் ரிலீஸ் பண்ண அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தது சீஃபை விசாரிப்பாங்க, அது வேற மாதிரி பிரச்சனை போகும், அது உங்கள் உயிருக்கே ஆபத்தாக வரும். அதனால நான் இந்த மர்டரை பண்ணலை, நான் இன்னசென்ட் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் சீஃபை கை காட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நம்மளோட பேர் வெளிவந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் உங்களை இந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லேயே முடிச்சு கட்ட தான் பார்ப்பாங்க. அதனால அமைதியாக இருங்க, நான் இன்னசென்ட் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வெளியே வந்துடுவா. வெளியே வந்தவ ஜியோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன் வார்டன் இந்த மர்டரை பண்ணல அப்படிங்கிறப்போ, ஆனால் எல்லாமே எகென்ஸ்டாக இருக்கே, என்னமோ இருந்துட்டு போகுது, ஆனால் அவர் இந்த மர்டரை பண்ணல அப்படிங்கிறா நயனா. அதுக்கப்புறமாக நம்ம ஜி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை வந்து அரசர்கிட்டையும் சொல்கிறாங்க. அரசரே இந்த ப்ரேயர் பண்ணுறது அந்த ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் கஜனவை காலி பண்ற வேலையிலேயே வந்திருக்காங்க ராஜமாதா. அது மட்டும் இல்லாம ராஜமாதாவோட ரிலேட்டிவ்ஸ் தான் நிறைய முக்கியமான அதிகாரிகளா பொறுப்புகளா இருக்காங்க. ஈவன் கவர்னர் ஆஃபீஸ்ல இருக்கிற கவர்னரே ராஜமாதாக்கு ஒரு வகையில தூரத்தை சொந்தம் தான். நாம என்ன பண்ணலாம், கவர்னர் ஆஃபீஸே கலைச்சிடலாம். ஏன்னா கவர்னர் ஆஃபீஸோட வேலை என்னன்னாங்க, இந்த மாதிரி ப்ரேயர் பண்றதுக்கான ஏற்பாடுகளை பண்றது, ரிச்சுவல்ஸ் ஏதாவது பண்ணணும், செரிமனி பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க தான் பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாம திடீர்னு வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க கோயில் கட்டணும் அப்படின்னாங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகளையும் கவர்னர் ஆஃபீஸ்ல இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. முன்னிருந்து கவர்னர் தான் பார்த்துப்பாங்க. நாம கவர்னர் ஆஃபீஸையே கலைச்சிடுவோம், கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கே வேண்டாம். அதன் வகையில இது மிகப்பெரிய அடியா இருக்கும் ராஜமாதாவுக்கும் ஜங்குக்கும். இப்படி அதிரடியா நம்ம ஒரு முடிவு எடுக்கிறப்ப தான் அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்கிற பணம் அப்படிங்கிறது மக்களுக்கு செலவு பண்றதுக்கு, கோவில் பூஜை எல்லாம் முக்கியம்தான், ஆனா அதை விட மக்கள் பசியோட இருக்கிறப்போ மக்களுக்கு நம்ம எதுவும் கொடுக்காம கோவில்ல போய் பூஜை பண்றது அப்படிங்கறத கடவுள் கூட ஏத்துக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. அரசருக்கு இது சரின்னு படுது. உடனே வந்து ராஜமாதாவை பார்த்து இதை சொல்றப்போ, என்ன நினைச்சிட்டு இருக்க, மக்கள் மேல அதிருப்தி ஆயிடுவாங்க அப்படிங்கிறப்போ, அம்மா பாலிடிக்ஸ் மக்களை வச்சு யாரும் இங்க பண்றது இல்லம்மா, ராஜமாதா, அரசர், ஜங்கு, ரூபா இப்படிங்கிற நம்மளுக்குள்ளதாம்மா பாலிடிக்ஸ் நடக்குது. எனக்கு அந்த பாலிடிக்ஸ் வேண்டாமா, இது ஏன் நாடு, ஏன் மக்கள், அவங்கள நான் பாத்துக்கிறேன். மக்களுக்கு என் மேல அதிருப்தி வராம பாத்துக்க எனக்கு தெரியுமா, என்னது மக்களோட பணம், மக்களுக்கு அது சரிவர போய் சேர்ந்தாலே போதும், மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நான் எடுத்த முடிவு தான் அப்படின்ட்டு போறப்போ ராஜமாதாக்கெல்லாம் என்னடா இவன் இப்படி இருக்கானு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த பக்கம் ஜி வந்து இவங்க பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நயனா ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச, உன் வளர்ப்பாப்பா வார்டனை வந்து யாரையோ மர்டர் பண்ணாங்க அப்படிங்கறதுக்காக கைது பண்ணியிருக்காங்க, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படிங்கிறப்போ, இல்ல நான் அவர் எப்படி வெளிக்கொண்டு வர்றது, எப்படி அவர் வந்து நிரூபிக்கிறது அப்படிங்கிறதுல இருந்துட்டேன், மற்றபடி மறைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நீங்க பேசிட்டே இருக்க. இந்த பக்கம் கமிஷனர் காட்டுறாங்க. கமிஷனர் எங்க வந்திருக்காரு அப்படின்னாங்க, ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்துருப்போம் இல்லையா, கேபி, அதாவது நம்ம நயனாவோட அம்மா கூட ஒருத்தர் வந்திருப்பாரு, நீங்க தப்பிச்சு போங்க, மக்களோட மக்களா கலந்துடுங்க, அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தை பிறந்து உங்களோட மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டு நம்மளை கொல்றதுக்காக துரத்துற ஆட்களை நான் பார்த்துக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா. அவர் செத்து போன மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க, ஆனா அவர் சாகல. ஏன்னா அவர் தான் பேலஸ் கார்டு. முன்னா அவரை பத்தி விசாரிச்சப்போ ஒரு மலைப்பகுதியில் அவர் வசிக்கிறதாக தெரிய வந்திருக்கும். அந்த இடத்துக்கு வந்து விசாரிக்கிறப்போ, ஆமா முன்னா இங்கதான் இருக்கா, ஆனா இப்ப இல்ல, கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ண நம்ம தேவனுக்கு எப்படியாவது வார்டனை வெளியே கொண்டு வரணும்னு இருக்கு. அதனால அதை பத்தி பேசுறதுக்காக பிசினஸ் மேனை வந்து பாக்குறாங்க. எனக்கு லீகல் ஆஃபீஸர்ஸை வந்து கொஞ்சம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறப்போ, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் தலைநகர் விட்டு துரத்திட்டாங்கப்பா, என்ன எதுக்குன்னு கேட்கிறப்போ, நாம நயனாவோட கேஸ்லயே பார்த்துருப்போங்க, நயனாவை கொண்டு போய் ஜட்ஜ் மாதிரி உட்கார வைப்பாங்க, போலீஸ் எல்லாம் விசாரிச்சதை வச்சு தீர்ப்பு தான் கொடுப்பாங்களே தவிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் உண்மையிலேயே குற்றவாளிகளா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு அவங்க பக்கம் லாயரே இருக்க மாட்டாங்க. அங்க கொடுக்கறதா ஜட்ஜ்மெண்ட், அதுதான் ஃபைனல். ஆனா அது இப்பதான் அப்படியே தவிர்த்து 10 வருஷத்துக்கு முன்னாடி குற்றவாளிகள் அப்படின்னு வந்து யாரை கொண்டு நிறுத்துறாங்களோ அவங்க பக்கம் நியாயம் இருந்ததுன்னா அதை பத்தி பேசுறதுக்குன்னு லாயர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா அப்படி அவங்க இருந்தப்போ என்ன பிரச்சனையா கவர்மெண்ட் பார்த்துருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கேஸ் நடக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ட்ரையல்லே தீர்ப்பு கொடுக்க முடியாது, இல்ல இவர் பக்கம் இந்த நியாயம் எல்லாம் இருக்கு, அதுக்கான ஆதாரத்தை நாங்க வந்து கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு அந்த லாயர் அடுத்த ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது வாய்தா
இது கவர்மெண்ட் அதிகாரிகளோட நேரத்தை விரயம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாக ஒரு குற்றவாளியை போலீஸ் விசாரிச்சு தகுந்த ஆதாரத்தை சப்மிட் பண்ணிட்டு இவங்க தான் குற்றவாளி அப்படின்னா டைரக்டா ஜட்ஜ்மெண்ட் தான். இதுக்கப்புறம் ஒருத்தங்க குற்றவாளி அப்படின்னு குற்றம் சுமத்தப்பட்டா அதை பத்தி போலீஸ் மட்டும்தான் விசாரிச்சு அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும். அதன் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்படும். நோ ஆர்குமெண்ட். யாருமே டிஃபென்ஸ் லாயர் ஆஜராக கூடாது அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஸோ லீகல் ஆஃபீஸர்ஸா டிஃபென்ஸ் லாயரா இருந்தவங்க எல்லாரும் இந்த தலைநகரை விட்டு துரத்திருப்பாங்க. இது எல்லாமே பிசினஸ்மேன் சொல்லி முடிக்கிறதுக்கு சரி அப்படி இருக்கிற யாராவது ஒருத்தங்க தலைநகர் விட்டு எந்த ஊர்ல இருக்காங்க என்னன்னு கொஞ்சம் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்க, எனக்கு தேவைப்படுது, உங்களை போய் நான் பார்த்து பேசி என்ன பண்றதுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம தேவன். அதுக்கப்புறமாக நம்ம நயனாவை கூப்பிட்டு வார்டன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே அதை பத்தி உங்களோட பேசணும் அப்படிங்கிறப்ப நயனாவும் வராங்க. கவர்னர் ஆஃபீஸ்ல உட்காந்தா பேசுறாங்க. இதை பாரு நயனா, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, டிஃபென்ஸ் லாயரா வந்து ஆஜராக முடியும். அப்படியும் வந்து சில பேர் இருந்திருக்காங்க 10 வருடங்களுக்கு முன்னாடி. அவங்க எல்லாரையும் வந்துட்டு இதுக்கப்புறமா டிஃபென்ஸ் லாயர் லீகல் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வேண்டாம், போலீஸ் விசாரிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்றதோட போதும், அதோட ஜட்மெண்ட் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் தலைநகரை விட்டு துரத்திட்டாங்களாமா. அவங்கள போய் பார்த்து பேசுறதன் மூலியமாக நம்மளுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அதை பத்தி நான் பிசினஸ்மேன் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், எனக்கு ஏதாவது தெரிஞ்ச சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவன் கிளம்புவாங்க. நயனாவைக்கே ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம எவ்வளவுதான் இவரை வந்து இன்சல்ட் பண்ணாலும் கோமா நடந்துக்கிட்டாலும் இவ்வளவு தூரம் வந்து அக்கறையா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் தேவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம நயனா வந்துட்டு அவங்க பிசினஸ் பண்ற இடத்துக்கு வந்துட்டு அங்க இருக்கிற ஃப்ரெண்டு பென் இவங்க எல்லார்கிட்டயும் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அப்படி போய் பார்த்து அந்த லீகல் ஆஃபீஸர்ஸ் அகைன் கூப்பிட்டு வர முடியுமான்னு தெரியல. ஏன்னா கவர்மெண்டே அவங்க எல்லாம் வேண்டான்னு தான் அனுப்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க வருவாங்களா, வார்டனுக்காக டிஃபென்ஸ் லாயர் ஆஜராவாங்களான்னு தெரியல. நான் என்ன வளர்த்தவர் வார்டன், அவருக்காக நான் அவருக்கு டிஃபென்ஸ் லாயர் ஆஜராக போறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சட்டம் படிச்சு டிகிரி வாங்கின லாயரா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டிஃபென்ஸ் லாயரா யார் வேணாலும் வரலாம். ஆனா அவங்க வேற எந்த அதிகாரத்திலையும் பொறுப்புலையும் இருக்கக்கூடாது. நீ கிளர்க்கா இருக்கே நான் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ நான் கிளர்க்கா இருக்கிற அந்த பொசிஷனை ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு நான் என்ன சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்த வந்து சொல்றேங்க.